இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்ஸ்டா மூலம் ஆண்களிடம் பழகி அவர்களை கஞ்சா விற்க வைத்ததாக பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பல்லாவரத்தில் 3 கிலோ கஞ்சாவுடன் வட மாநிலத்தை சேர்ந்த 25 வயதான இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். இந்த கைது செய்யப்பட்ட பெண் என்ன வாக்குமூலம் அளித்திருக்கிறார்? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ரயில்வே கேட் அருகே போலீசார் எப்பொழுது போல வாகன சோதனை ஈடுபட்டிருந்தாங்க. அப்பொழுது சந்தேகத்து இடம் வகையில ஒரு கையில பை ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு இளம்பெண் சுற்றி திரிவதை பார்த்த போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்க பார்த்தபோது அவர் பையில் ஒரு 3 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. உடனே அந்த போலீசார் அவர்கள் பாணியில் விசாரணை செய்த போது கைது செய்யப்பட்ட பெண் திரிபுரா மாநில பகுதியைச் சேர்ந்த பாயஸ் தாஸ் என்ற 25 வயது இளம்பெண் என்பது தெரிய வந்தது. மற்ற கணவர் மற்றும் ஒரு பெண் குழந்தையோட வசித்த நிலையில ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இது போன்ற கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு 4 முறை மட்டும்தான் திரிபுராவில் இருந்து மொத்தமாக ஒரு 5 கிலோ கஞ்சா ஒரு 5000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி கொண்டு ரயில் மூலம் சென்னைக்கு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் கஞ்சாவை விற்பனை செய்வதற்கு இன்ஸ்டாகிராம் ஒன்றை தொடங்கி அதில் ஒரு ஆபாச புகைப்படங்களை பதிவிறக்கும். அதிலிருந்து நண்பர்களை பிடித்து அவர்களுக்கு மூலம் அந்த கஞ்சாவை மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய வந்தது. அதாவது நான் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி வந்த கஞ்சாவை ஒரு 20,000 ரூபாய் வரை விற்று பணம் பார்த்து தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு அடுத்த நொடி பணம் சம்பாதித்த அடுத்த நொடி உடனடியாக அவர் சொந்த ஊருக்கு விமானம் மூலம் செல்வது தெரிய வந்தது. தொடர்ச்சியாகவே ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அந்த கஞ்சா வியாபாரி இளம்பெண் தற்போது பல்லாவரம் போலீசார் சிக்கியது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.